இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. பார்த்து பார்த்து எல்லா நாட்டு அரசர்களும் மெச்சுவாங்க, பாராட்டுவாங்க, புகழ்ந்துவாங்க. ஆனா அப்பேற்பட்ட நாட்டிற்கே இந்த 18 வருஷமா பஞ்சம் வந்துருச்சு. அதனால நான் போயிட்டு வரேன். சரிங்க ஐயா, உங்க வீட்டுல நீ சொல்லாம போலாம நினைச்ச மாதிரி தப்பா இருப்பது கொஞ்சம் நெஞ்சம் தத்தியும் உங்களுக்கு குடிமக்களுக்கு கொடுத்துட்டோம். இருக்கக்கூடிய பொன் பொருள் தெரியுமல்ல, உண்மைதான். நாட்டு குடிமக்களுக்காக கொடுத்து விட்டோம். அதெல்லாம் தேவி இப்போ உன்னிடத்துல ஒரு வார்த்தை கேட்கட்டும். என்னிடத்தில் ஒரு வார்த்தையா? ஆகட்டும். மக்களையோ தடாலைக்கு போறியா? என்னடி வார்த்தை சொல்ற? இருக்கிறது அணிந்திருக்கக்கூடிய என்னுடைய என் தாய் வீட்டு செய்தனைத்தையும் வாங்கிய குடிமக்களுக்காக தானம் செய்து விட்டீர்கள். அதனால ஏழு மக்களும் பசி பசி என்று சொல்லும் போது இந்த பாவி சண்டாளி பெத்த மனசு எனக்கு கேட்கலிங்க. அதனால என்ன செய்யற? ஏழு மக்களையும் அழைத்து என்னுடைய தாய் வீட்டுக்கு போகலாம். பாலிலே சக்கரை பத்தலைக்கு சொல்லக்கூடிய என்னுடைய நம்மளுடைய மக்கள் கூடுக்கு உப்பு இல்லமான்னு சொல்லும் போது கண்ணாடி என்ன விட்டு ஐயோ கண்ணாடி பிரியா தேவி என்ன மனம் ஒரு கொண்டு அம்மா தேவி கண்ணை என்னைக்குள்ள என்னை போல
நம்ம மட்டைக்குள்ள தேங்காய் போல ஐயோ சரி நம்ம மகிழ்ச்சியா இந்த காட்சி நாட்டிய வாழ்ந்தபடி கன்னட மலையே நம்ம மக்களிகோ நம்ம காப்பாற்றுவோம் திருமணம் செய்த நாள் முதலாக இருந்து எல்லைக்குள்ள எண்ணெய் போல எனப்பிரியா வாழ்ந்தோம் மட்டைக்குள்ள தேங்காய் போல் மகிழ்ச்சியா வாழ்ந்தோம் நம்ம வாழ்ந்த குடும்பம் அதனால இன்னைக்கு மழை மாதிரி இல்லை பஞ்சம் வந்ததுன்னு தாய் வீட்டுக்கு போன்னு சொல்றேன் தேவி மக்களை கூட்டி தாய் வீட்டுக்கு போக வேண்டாம் மலையேறி பிள்ளை எடுத்து மக்களை காப்பாத்துறேன் செடியேறி பிள்ளை எடுத்து செல்வங்களை காப்பாத்துறேன் போக வேண்டாம் தேவி என்னை விட்டு போது உனக்கு எப்படி மழை வந்தது கட்ட பதம் தெரியாத புண்ண என்னுடைய அடனாப்பட்ட நல்ல தம்பி எனக்கு உனக்கு திருமணம் செய்து வைத்து இந்த காசிமா நகரத்திலே காலெடுத்து வைத்த நாள் முதல்ல 41 வருடம் நன்மையா வாழ்ந்து வந்தோம். 12 ஒரு வருடம் வராத பஞ்சகத்தினா வெள்ளி பேனா பிடிக்க கையால பிறகுடிக்கு நீதியுண்டா சுவாமி. சந்தன குலைக்கு கையா ஒரு நீதியுண்டா. செடியேறி பிள்ளறுத்தி செல்வர்களை காப்பாற்றலாம், மலையேறி விரை கொடுத்து மக்களை காப்பாற்றலாம் என்று சொல்றீங்களே. நம்மளை பார்த்து நம்ம நாட்டு குடிமக்கள் எல்லாம் நம்மளை இழிவா பேச மாட்டார்களா, ஏச மாட்டார்களா? சாமி தாய் வீட்டுக்கு போயிட்டு வர அனுப்பி
தேவி அப்படி தாய் வீட்டுக்கு போனா 7 மக்களையும் கூட்டிட்டு இந்த காசினா நகரத்திலே இந்த ஒருவனே விட்டு அப்படி போறன்னு சொல்ற. அப்படி போனா தேவி கண்ணே வாழ்ந்து போலச்சிருந்தா யாரே அழைப்பாரோடி என்ன தேவி அழைப்பாரோடி நல்லா பொழைச்சு தாய் வீட்டுக்கு போனா பான்னு அழைப்பாங்க, வர்ணப்பாய் போடுவாங்க, நம்மள மதிப்பாங்க. நம்ம கெட்டு பிரிஞ்சு போனா நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க. போக வேண்டாம் தேவி. பாண்டு பொழைச்சு போனா பான்னு அழைப்பாங்க, வர்ணப்பாய் போடுவாங்க. கெட்டு முறிஞ்சு போனா ஏன் வந்தன்னு ஒருவரும் கேட்க மாட்டாங்க. தாயத்து போனா சீரத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால தாய் வீட்டு தேடி போகாதன்னு சொல்லுங்க சுவாமி. தாய்க்கு பின்தாரம்னு சொல்லி அண்ணனுக்கு வந்தவ என்ன நினைக்க மாட்டாளா? அதனா என்னுடைய அண்ணி அம்மாவுக்கு சமமா என்ன பாதுகாத்து நம்ம மக்களுடைய குறையை தீர்ப்பா. அதனால என்னுடைய அண்ணன் மட்டும் விட்டு வர அழகு வேண்டாம். இந்த காசி நாட்டுல திருமணம் செய்த நாள் முதலாக வந்து உனக்கு என்ன குறை வச்சேன்? இந்த காசி நாட்டிலே என்னை விட்டு என் மக்களை கூட்டிக் கொண்டு தன்னை தனியா என்னை விட்டு போறேன்னு சொல்றேன். மக்களுடைய பசியை பார்ப்பதா, உங்களுடைய குறையை நான் பார்ப்பதா சுவாமி? எனக்கு பெத்த மனசு கேட்கலீங்க. அதெல்லாம் 7 மக்களையும் அழைத்து வருகிறேன், அனுப்பி வைங்க. எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. இல்லைங்க, மக்களும் பசியும் பசின்னு சொல்ல போது எத்தனை நாளைக்கு இதே வார்த்தையை நான் கேட்டு கேட்டு நான் சகிக்கிறது. அதனால் மக்களை அழைத்து வருகிறேன், எங்களை அனுப்பி வைங்க. அழைத்துமா மக்களையும் ஒரு வார்த்தை கேட்கலாம். என்னுடைய மக்கள் 7 பேரும் நானும் செய்கிறேன் கூட செய்கிறேன் சந்திரசேகரன் என்று சொல்லக்கூடிய 7 பேத்தையும் உன்னுடைய தாயா விளங்கக்கூடிய நல்ல தங்கா அழைத்தது என்று சீக்கிரம் அழைச்சி வாங்க. இப்படியாக ஞானசேகரன் சந்திரசேகரன் சபை தர்பார் மண்டபத்தில் மணியாய் போற்றி மயவன் அருளால்
பின்னே மரங்கள் ஏறினார் பின்னே மரங்கள் ஏறி பிரியமுடன் மாடி மைத்தார் பின்னே மரங்கள் ஏறி பிரியமுடன் மாடி மைத்தார் அடிலே பப்பார போல அடிலே பப்பார போல உம்மரி கோவிந்தா படி வேண்டாம் பக்தி மேல பலா பருவத்திலே மதிர் கையால சிக்கி பலா பருவத்திலே மதிர் கையால சிக்கி அடிலே பப்பார போல அடிலே பப்பார போல உம்மரி கோவிந்தா படி வேண்டாம் பக்தி மேல ஏப்பா நிறுத்துற ஆமா வா உன்னை சும்மா வச்சு சம்பளம் அரசன் இல்ல ஒரு அரசன்ட்ட அனுமதி வாங்காம எதுக்கு நிறுத்துற போடு அனுமதி வாங்கணுமா? ஆமா இப்போ புளுத்துங்க. அது பலா பருவத்திலே மதிர் கையால சிக்கி அடிலே பப்பார போல
கூத்து வேண்டாம்னு சொல்லு. காலை பிடிச்சி சப்புன்னு அடா. சரி விடு. நண்பா சரி அப்ப நீங்க வா. அத்தாண்டா ஈத்தாண்டா ஆனைய அடே தாயாரி போவா திண்டுக்கலாமா ஆ. யாரு ஆ. அந்த வேலையை நாங்க பண்றீங்களா? ஆ? சட்ரா. வலிக்குதுங்க ஓஹா. சரி இங்க வா. ஆ. வந்துட்டு நண்பா நம்ம மாதம் தின்னும் கோழிக்கறி சரி சரி இங்க திரளாக குடியிருக்கும் நண்பா. ஆடா புளிச்சி என்ன சொன்ன? ஐயோ என்ன சொன்ன? கிட்ட என்ன வார்த்தை பேசுற? அடி வாங்குறவன் நானு ஆ. நீ புண்டை முடிக்கிட்டு சாப்பிடுற ஆ. நண்பா போய் இங்க நம் திரளாக கூடியிருக்கும் மாபெரும் தெய்வீகமான சபை. பெரும் புண்ணிய சபை ஆமா ஆ. இச்சபையில் சிறியோர் முதல் பெரியோர் வரை அமர்ந்திருக்கின்றனர். ஆமா இச்சபையில் ஆ. ஸ்ரீ கரிய பெருமாள் துணை துணை. கலையரசி நாடக சபான் சார்பாக ஆ. என் முத்தான முதற்கண் நடக்குது தெரிந்து நன்றி கலந்த வணக்கம். நண்பா அது மட்டுமல்ல ஆ. நமக்காக ஆ. அன்பளிப்பு தந்த அனைத்து குடும்பத்தினரும் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருக்க இந்த திருப்பதி மலை எப்படி வளர்கிறதோ அப்படியே அவரது குடும்பமும் ஓங்கி ஓங்கி வளர வேண்டும் என்று வேண்டுகிறோம். நண்பா நாங்கள் தர்பார் சபைக்கு வந்திருக்கும் போது நான் யார், என் பெயர் என்ன, எதற்காக வந்திருக்கு ஏதாவது உனக்கு தெரியுமா? நீ எதுக்கு வந்த ஆ. கேட்டா வந்த ஆ. முடிஞ்சு 250 தருவாங்க வாங்கிட்டு புண்டை பொடி 5 ரூபாய் பஸ்ஸுக்கு மட்டும் தான் உனக்கு 5 ரூபா. அதுவும் பஸ்ஸுக்கு கூட இல்ல வண்டியிலே வந்துடுறாரு. 2 பேத்துக்கும் ஆ. ஆ, உங்களுக்கு ஆளுக்கு 500 சரி எனக்கு 100 ரூபா தான் போதும் அதான். 100 ரூபாலாம் இல்ல 25 பைசாக்கு 1 ரூபாய்க்கு மேல எடுத்து வைக்க மாட்டேன். கொடுத்துவீங்க வாங்கடா பாதியாருன்னா நாங்க தான் இப்ப பண்றதுக்கு 100 ரூபா கேடு. நீ ஏயா திரியர்னு சாவாங்க. ஆட்டோ வாங்கிட்டு ஏதாவது வாங்கி கொடுத்தியா? வாங்கடா பசங்க உங்களுக்கு அது வாங்கி தரேன், வாங்கடா பசங்க உங்களுக்கு இது வாங்கி தரேன். என்ன நான் பீத்திட்டு தெரிஞ்ச நீ அண்ணா ஆ. ஆட்டோ வாங்க 4 கூத்துக்கு ஏமாத்தி விட்டாரு. அது மனசுல வச்சுட்டு படிக்கிறீங்க. ஆமா ஆமா இதெல்லாம் யாரா வேதி போட்டு விடுது உன்னால போட்டு வந்தோம். வண்டிங்களா? உண்மை இப்ப புளுத்துங்க அப்படியா? சரி சாப்பிட்டு நல்லா பேசு. ஆ. என்கிட்ட ஏதோ ஏழாவரமா பண்ண இப்படி வாயில சல்லு சல்லு சல்லுன்னு தெரிஞ்சுக்க. அத்தான் உங்க அப்பனை நட்டு ஜல்லு வாங்கி தருவானா ஏய், வாயில சல்லு சல்லுன்னு விடுறதுக்கு நட்டு ஜல்ல பாத்துக்கிறீங்க நீ என்ன சொல்ற? சல்லு சல்லுன்னு வாயில விடுறாங்களா நான் கத்தி தான் வாயில சல்லு சல்லுன்னு தெரிஞ்சுக்க. என்கிட்ட ஏதாவது எக்கு தப்பா வச்சுக்கிட்ட அப்படியே இருந்துட்டு தெரிஞ்சுக்க. வளர்த்தியா இல்லையா என்னது இழுத்து விடுற வேலை அப்பனும் அவனுக்கு இழுத்து விடுற வேலை ஆ. ஓ அப்பா டேய் இதுக்கு தானே இன்னைக்கு நல்ல தங்கா போட்டு நான் வரலன்னு ஆஹா. ஓ உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குது. சரி சரி நீங்க யாரு நண்பா நீங்க யாரு ஆ. சொல்லுங்க பாக்கலாம் நான் சொல்கிறேன். டேய் நான் சித்திரா வடிவா உள்ள சத்தினா மணிகள் போல
இங்கேயும் ஆ, ஆ. அத்தாலகாரம் பரவாயில்ல எங்க? பரவாயில்ல ஆ. இல்ல இருக்கட்டும் ஒண்ணா நண்பா, சம்பளம் எவ்வளவு வாங்குற 1500 குளத்தர குளத்துக்கு என் பீடி கையை காட்டு ஆஹா. பாவம்பா என்ன சொல்ற? கொள்ளதரா இப்படி காப்பு காய்ச்சி போச்சு ஆமா அடிக்கிறதுல சும்மாவா இப்படியே அடிக்கிறிய ஆ, ஆ. தன்னால இந்த கை எங்க வச்சிருந்தேன் நோயா கொலாயில. சீ. ஒரு சில்லற புண்டை நண்பா சொல்லுங்க நண்பா என்னவென்று சொன்னேனே உன் செவியில் நுழைந்ததா என்ன இன்னும் ஒரு தடவை சொல்லு நண்பா ஆ. அப்படி இருந்தாலும் ஆ, எமது பெயரை சொல்ல வேண்டும் என்றால் ஆ, எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா எப்படி ரங்கா தேங்காய் வளர்ந்து போச்சு என்னது தேங்காயா தேங்காய் ஒண்ணு கேட்டாங்க அண்ணா ஆ. என்னப்பா ட்ரங்காங்கிறீங்க ட்ரங்கா சத்தமா சொல்லு காணப்போன கப்பனுக்கு மேல இன்னைக்கு வராதுடா அப்படியா சரி சரி போறாங்க ட்ரங்கா அப்படி பேரிகை இந்த மாதிரி ஆடி மாதம் தான் வரும் பேரிக்காயி 5 ரூபா என்னது பேரிக்காய் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.